குவைத்தில் இருந்து ஃபைசல் நாசர் என்பவர் கேட்குறாரு, நாம் கூட்டு குர்பானி கொடுக்குறோம். குர்பானி கொடுப்பது ஊரில் தான் கொடுக்கிறார்கள். நாம் குர்பானி கொடுக்கும் வரை தலைமுடி திருத்தம் செய்தல் கூடாது. ஆனால் மருதாணி பூசிக்கொள்ளுதல் மற்றும் தலைக்கு மருதாணி பூசுதல் கூடுமா என்பதை விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதாவது இந்த குர்பானி கொடுக்க நினைத்தவர் பற்றி வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மண்கானலகு திபுகன் எதுபகு, யாருக்கு குர்பானி கொடுக்குற ஒரு பிராணி இருக்கிறதோ, ஃபைதா உஹில்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பார்க்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஃபலா யஹுதன்ன மின் ஷாரிஹி ஒலா மின் அல்ஃபாரிஹி செய்யா, அவருடைய முடியிலிருந்தும் நகங்களிலிருந்தும் எதையும் அவர் களையக்கூடாது. ஹத்தா யுலஹிய, குர்பானி கொடுக்குற வரைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டுக்கு தான் தடை இருக்கே தவிர, மற்றபடி நீங்கள் மருதாணி பூசிக்கொள்வது, மற்ற அலங்கரித்து கொள்வது, பவுடர் போட்டுக்கொள்வது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தடை இல்லை. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று தடைன்னு சொல்வதாக இருந்தால் தடைக்கு தான் ஆதாரம் காட்டணும். எந்த ஒரு விஷயத்துக்கு தடைக்கு ஆதாரம் கிடைக்கலையோ அது அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஏற்கனவே இந்த அடிப்படையை பலமுறை நம்ம விளக்கி இருக்கிறோம். அதாவது வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு பார்க்கணும். இந்த செயல் நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானி கொடுப்பவருக்கு இந்த 10 நாளைக்கு, அதாவது குர்பானி கொடுக்குற வரைக்கும் அவர் தலைமுடியை களைய வேண்டாம், தலைமுடியில் முடிகளை களைய வேண்டாம், முடி என்பதில் மீசை, தாடி, தலைமுடி எல்லாமே தான் வரும். முடிகளை களைய வேண்டாம், நகங்களையும் வெட்ட வேண்டாம், எது வரைக்கும் குர்பானி கொடுக்குற வரைக்கும் அது அப்படின்னு இருக்கே தவிர மருதாணிக்கோ மற்றதுக்கோ எந்த ஒரு தடையும் கிடையாது. தடை இல்லை என்பது ஆதாரம்.